புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரும் ஆளுநர் RN ரவிக்கு திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம். கள நிலவரம் என்ன, விவரங்களை வழங்கலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்து பின்னர் சென்னையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து விசாரிப்பதற்காக இன்றைய தினம் தமிழக ஆளுநர் RN ரவி இன்னும் சற்று நேரத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வரவிருக்கிறார். அவர் வருகைக்காக எதிர்ப்பு தெரிவித்து தற்போது திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் காலை முதலே 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் மாணவ அமைப்பினர் பெரியார் பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு கூடப்படுகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் கூடுதலாக போலீசாரின் பாதுகாப்பும் போடப்பட்டது. இந்த நிலையில் அந்த அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்குரிய திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்களை தற்போது போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருப்பதால் அந்த பகுதியின் போக்குவரத்தும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தற்போது கைது செய்வதை கண்டித்து ஏராளமான திமுக தற்போது சாலையில் இருந்து அமர்வதற்கு முற்பட்டு வருகிறார்கள். இதனை கண்டு கொண்ட போலீசார் தற்போது அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது அவர்களை கைது செய்யும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.